welcome to my channel Love to Beautify. நான் ஆதரவ. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மாதிரி வீடியோ போட போறோம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டி ஹேக் வீடியோ. என்னென்ன பியூட்டி ஹேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு என்ன மாதிரி அதாவது மல்டிபிள் யூஸ் அந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு எப்படி மல்டிபிள் யூஸ் மேக்கப்ல பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு அண்ட் உங்களோட மேக்கப் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸ்க்கு அதுக்கெல்லாம் எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எல்லாமே வந்து கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருமே இதுக்கு வந்து பரிச்சயம்தான். இருந்தாலும் நான் சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்கிறதுனால என்னோட ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லியே ஆகணும். அதாவது கொரோனா வைரஸ் பற்றி. ஸோ வந்து கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவாக, அதாவது பேண்டமிக்காக WHO அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் என்னோட கடமை ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தையா, காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியே எங்கே போயிட்டு வந்தீங்கனாலும் தயவு செஞ்சு கை காலை சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு வாங்க. வீட்டில் குட்டி குட்டி குழந்தைங்க இருந்தாங்களோ இல்லை ரொம்ப வயசானவங்க இருந்தாலும் அது வந்து சட்டுன்னு அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் வீட்டில் தம்பி தங்கச்சி இருந்தாலும் அப்பா அம்மா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹேண்ட் வாஷ். அது எப்படி ஹேண்ட் வாஷ் ப்ராப்பராக பண்ணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். லைக் அது ஒரு 1 minute ப்ராசஸ். அது எப்படி கரெக்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு போய் பாருங்கள். அண்ட் நம்பர் 2 சானிடைசேஷன். தயவு செஞ்சு ஒரு குட்டி சானிடைசர் வந்து உங்களோட பாக்கெட்லேயோ இல்லை உங்களோட பேக்லேயோ எப்பவுமே வச்சிடுங்க. நீங்கள் வந்து எப்போ ஏதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது சாப்பிடும்போது தயவு செஞ்சு சானிடைஸ் பண்ணிட்டு யூஸ். சிம்பிளான பிளேஸ் லைக் க்ரௌடட் பிளேசஸ்க்கு தயவு செஞ்சு கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக போய் தான் ஆகணுங்கிற பட்சத்தில் அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை ஏர்போர்ட், முக்கியமாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு வெட் வைப் வந்து அந்த பேக் எப்பவுமே கேரி பண்ணிகிட்டே இருங்க. டிஸ்போசபிள் கிளவ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸில் வந்து டிஸ்போசபிள் கிளவுஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ட்ராலி ஸ்டாண்ட் தள்ளிட்டு போகும்போது அது யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ளைட்டில் அந்த ட்ரே யூஸ் பண்ணும்போது அந்த வெட் வைப்னால நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறக்கு. இன்டர்னலாக தயவு செஞ்சு நிறைய விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸாக எடுத்துக்க சொல்லி நான் படிச்சிருக்கேன். லைக் இம்யூன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆனாலும் அது வந்து சீக்கிரம் க்யூர் ஆயிடுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய நம்ம அஃபெக்ட் ஆனவங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டுமே நம்ம மீடியாவில் பார்க்குறோம். இதில் வந்து கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு அதுலேருந்து குணமடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது வந்தாலே செத்து போயிடுவோன்ற பயம் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் அண்ட் 1 or 3க்கு மேலே ஃபீவர், கோல்டு, காஃப் வந்து கண்டினியூஸாக இருந்தது, லைக் நிமோனியா சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் உங்கள் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நம்ம மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம், எதுலேயும் குறைஞ்சி போயிடுறதில்லை. நம்ம தேவையில்லாமல் பயந்துட்டு இல்லை நம்மளுக்கு ஒரு வேளை கொரோனா இருந்து நம்ம ஃபேமிலி நம்மளால் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அண்ட் மோர் ஓவர் தயவு செஞ்சு ஃபேக் மெசேஜஸ், ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா கூகுளில் போய் தயவு செஞ்சு அதை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். இன்னைக்கு அப்டேட், அதாவது வந்து 2-3 நாளுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. கொரோனா வைரஸ் ரிசர்ச் பற்றி, அதோட மெடிசன் பற்றி, எத்தனை பேர் எஃபெக்ட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிருக்காங்கன்ட்டு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதை பற்றின நியூஸ் டெய்லி படிங்க. ஒரு மெசேஜ் வந்து அப்படியே கண்மூடித்தனமாக நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. நம்மளிலேருந்து அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். அடுத்தவன் பண்ணால் நம்ம பண்ணோன்னு சொல்ல வேண்டாம், நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதனால ஒரு மெசேஜ் வந்தால் தயவு செஞ்சு அதை கூகுளில் படித்து சர்ச் பண்ணுங்கள். இது வந்திருக்கா, இது உண்மைதானா, உண்மையாக இருந்தால் தாராளமாக அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய அதுக்கு மெடிசன் வந்து
18 months to 24 லைக் 2 years ஆகுன்ற மாதிரி இருக்கு. நான் ரீசெண்டாக கூட என் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. லைக் கண்டுபிடிச்சிட்டாங்க கொரோனாக்கு, லைக் ஆன்டிவைரஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, மெடிசன் வேக்சினேஷன். ஸோ அதனால வந்து அது சாப்பிட்டா 3 hours சரியாயிரும்னும். அது ரொம்ப ஃபேக். தயவு செஞ்சு அது மாதிரி ஃபால்ஸ் நியூஸ் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. ஸோ இதுதான் இதோட அப்டேட். ஸோ ஸ்டே ஹெல்தி, ஸ்டே சேஃப். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தியாக தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடி நாள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேரை நல்லா ட்விஸ்ட் பண்ணி ஒரு பேண்ட் போட்டுட்டு படுத்து நீங்கள் வந்து தூங்கிடுங்க. ஸோ தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே காலையில் நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே பேண்ட் கழட்டினீங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் அவ்வளோ நல்ல வால்யூமாக நல்லா ஒரு நேச்சுரல் கேர்ள்ஸ் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பவுன்ஸியாக இருக்கும் ஹேர், நல்ல வால்யூம் தரும் உங்கள் ஹேருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை வந்து கீழே ஃபுல்லாக ப்ரஷ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோம் எடுத்து நீங்கள் இப்போ போனிடெயில் போட்டு பாருங்கள், அது எவ்வளோ வால்யூம் தரும்னு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வால்யூமாக ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தியாக தெரியணும், ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது நெக்ஸ்ட் டே அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் வந்து உங்களுக்கு அடர்த்தியாக தெரிகிற மாதிரி காட்டும். ஸோ பாருங்கள் எவ்வளோ வால்யூமாக இருக்குன்னு ஹேர், ஒரு நேச்சுரல் வேவ், ஒரு பவுன்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து நம்ம ஹேர் லைன் பார்த்திங்கன்னா முன்னாடி நெத்தி வந்து பெருசாக இருக்கும், முடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி கவர் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அதை ஒரு ஃப்ளஃபி ப்ரஷில் நீங்கள் எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த கவர் பண்ணணுமோ அந்த இடத்துல எல்லாம் ப்ரௌன் ஷேட், அதாவது நம்ம ஹேருக்கு மேட்ச் ஆகிற ஷேடை வந்து நம்ம வந்து அந்த ஹேர் லைனில் வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைட் ப்ரௌன் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் டார்க் ப்ரௌன் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ நிறைய வந்து அந்த அந்த எம்டி ஹேர் வந்து உங்களுக்கு வந்து அது மறைஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐப்ரோ டுட்டோரியல். ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஐப்ரோ எப்படி வரையலான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஸ்பூலி இருக்கிற ஐப்ரோ எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூலி தனியாகவே உங்களுக்கு கிடைக்கும், ஐப்ரோ பென்சிலோடு இல்லாட்டியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ப்ரஷ் பண்ணிக்கணும் ஐப்ரோ ஹேர்ஸை ஸ்பூலி வச்சுட்டு. அதுக்கப்புறம் கீழே ஐப்ரோவுக்கு கீழே வந்து ரொம்ப லைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் வச்சுருக்கிற ஆங்கிள் தான் வந்து ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகிறது, எண்ட் ஆகிறது அண்ட் அந்த ஆர்ச் இருக்கிற இடம். இப்போ பார்த்திங்கன்னா மேலேயும் ஒரு லைன் லைட்டாக வரைஞ்சிக்கலாம். உங்கள் திக்னஸ்க்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஐப்ரோ வந்து நீங்கள் அந்த திக்னஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை வந்து ஷேட் பண்ணாமல், கலர் பண்ணாமல் இந்த ஹேர் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த ஹேர் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து உங்களுக்கு நேச்சுரலாக ஐப்ரோஸ் இருக்கும். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக ஐப்ரோஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்பூலி வச்சு அழகாக நம்ம இந்த மாதிரி அதை பிளெண்ட் பண்ணோம்னா ஒரு நேச்சுரல் லுக்கிங் ஐப்ரோஸ் கிடைக்கும். ஸோ கீழேயும் அந்த ஹேரை வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு எந்த இடம்லாம் இல்லையோ அங்கே எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஐப்ரோ ரொம்ப நேரம் செட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் அண்ட் பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்து அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஐப்ரோக்கும் அந்த ஐப்ரோக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு கன்சீலர் இல்லை அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம அது இல்லாமல் நம்ம வந்து ஐப்ரோஸ்க்கு ஐ ஷேடோவுக்கு பேஸ் போடணும்னா ஒயிட் கலர் ஐ பென்சில் வச்சு தான். ஸோ நான் இப்போ இந்த மிஸ் கிளாரோட ஐப்ரோ ஒயிட் கலர் ஐ ஷேடோ இதை எடுத்து பேஸ் மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஒயிட் பேஸ் போட்டு நீங்கள் ஐ ஷேடோ போட்டிங்கன்னா, இல்லை கன்சீலர் இல்லாதவங்களுக்கு டிப்ஸ் போட்டோம்னா இந்த மாதிரி ரொம்ப அழகாக நல்லா வந்து அந்த கலர் வந்து பாப் அவுட் ஆகும். ஸோ கன்சீலர் தீந்து போயிடுச்சு, லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு இல்லை, நான் என்ன பண்ணுங்கிறதுக்கு இந்த ஹேக் இது. ஸோ பாருங்கள் எவ்வளோ டார்க்காக நம்மளுக்கு ஐ ஷேடோ காட்டுதுன்னு. இப்போ நான் வந்து அந்த ஒயிட் கலர் எதுவும் பேஸ் போடாமல் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டாக தெரியுது. இந்த பாருங்கள் இந்த கண்ணில் எவ்வளோ டார்க்காக தெரியுதுன்னு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் அது மேலே நான் ஒயிட் கலர் பேஸ் போட்டுட்டு இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணால் இங்கே பாருங்கள் எப்படி வந்து அழகாக அது வந்து ஒரு கலர் கொடுக்குதுன்ட்டு. ஸோ வந்து அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து கலர் கொடுக்குது.
அடுத்தது வந்து இப்போ நம்ம கண் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, நம்ம கண்ணை வந்து ரொம்ப பெருசாக காட்டணும், ஓப்பன் அப் பண்ணி காட்டணும்னா அந்த அதே ஒயிட் கலர் பென்சில் வச்சு எப்படி பண்ணலாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஹேக். ஸோ அந்த ஒயிட் பென்சில் வச்சு நம்ம கண்ணை வந்து கொஞ்சம் பெரிய கண்ணாக காட்டலாம். நான் கீழே ஐ ஷேடோ கீழேயும் ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ ஃபில் பண்ணிட்டு இந்த ஒயிட் கலர் பென்சிலை என்னோட வாட்டர் லைனுக்கு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு போட்டோன்னே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நல்லாவே தெரியும் இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் வித்தியாசம். ஸோ உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் ஐப்ரோ ஷேடோ பென்சில் போட்டுட்டு பாருங்கள், இந்த கண்ணு பெருசாக இருக்குது, அந்த கண்ணு பாருங்கள் சின்னதாக இருக்குது. ஸோ அது இந்த கண்ணு வந்து அவ்வளோவா பாப்பப் ஆகி காட்டுது. ஸோ அடுத்தது ரெட் கலர் லிப்ஸ்டிக். ஸோ இந்த ரெட் அண்ட் பிங்க் கலர் லிப்ஸ்டிக் வச்சு எப்படி வந்து நம்ம மல்டிபிள் யூஸஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ரெட் லிப்ஸ்டிக் வச்சு நம்ம வந்து லிப்ஸ்க்கு வந்து நம்ம லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை தவிர்த்து நம்ம வந்து ப்ளஷ்ஷாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ரெட், பிங்க் அந்த மாதிரி ரெண்டு கலர் லிப்ஸ்டிக்கும் யூஸ் ஆகும். ஸோ என்னோடய கன்னத்துக்கு நான் வந்து ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ணுக்கு ஐஷேடோவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட்ல இல்லை நம்மளுக்கு ஐஷேடோ இல்லை, இது இல்லை ஒருவேளை அந்த கலர் ஐஷேடோ இல்லைன்னா லிப்ஸ்டிக் இருந்தால் கூட நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கண்ணில் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுட்டு நம்ம பாமில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் விரலில் எடுத்து போட்டோம்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த க்ரீமி லிப்ஸ்டிக்கை செட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இல்லைன்னா வந்து டார்க் பவுடர் எடுத்து நம்ம கண்ணை வந்து செட் பண்ணால் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கருவளையத்துக்கு வந்து அது ஆரஞ்சு கரெக்டராக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆரஞ்சு கரெக்டர் எல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்குது கண்ணுக்கு கீழே, நம்ம அதை செட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷன் போகிறீங்க, நீங்கள் மேக்கப் போடணும், கன்சீலர் இல்லை அப்படின்னா, இல்லை ஒரு வேளை கரெக்டர் இல்லை அப்படின்னா இந்த வந்து நம்ம கருவளையத்தோட டார்க்னஸ் வச்சு நம்ம வந்து எவ்வளோ டார்க்காக போடணுங்கிறது இருக்குது. ஸோ எனக்கு லைட்டாக தான் இருக்குதுங்கிறதுனால நான் வந்து லைட்டாக தான் வந்து நான் என்னோடய கண்ணில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் அதே ரெட் லிப்ஸ்டிக்கை ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே எல்லாம் வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய மூக்குக்கு கீழே உதட்டில் எல்லாமே நான் கரெக்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இப்போ நம்ம அது மேலேயே நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். நான் கன்சீலர் அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் நான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கண்ணில் வந்து நல்லாவே அந்த கருவளையம் அண்ட் அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே விசிபிளாக தெரிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கரெக்டருக்கு பதிலாக அந்த இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், அது ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு ரிசல்ட் தெரியுது. ஸோ இது வந்து உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு, இல்லை வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது மிஸ் ஆகிடுச்சு, இல்லை தீந்து போச்சு கரெக்டர், கன்சீலர் இல்லை அப்படிங்கும்போது இதுக்கு அந்த இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ரெட் லிப்ஸ்டிக் இல்லை பிங்க் கலர் லிப்ஸ்டிக் இருந்துச்சுன்னா, ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாருங்கள், உங்களுக்கு நல்லா அழகாகவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. எங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கோ அது எல்லாமே நல்லா கவர் ஆகுது. ஸோ உங்களோட பிக்மெண்டேஷன் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை எவ்வளோ டார்க்காக போடணுமோ அவ்வளோ டார்க்காக நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு வந்து ப்ரஷ் இல்லாமையே நம்ம வந்து கண்ணில் ஸ்மோக், அந்த காஜலை ஸ்மோக் அவுட் பண்ணுறது இல்லை ஸ்மோக்கி ஐஸ் வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து கண்ணில் வந்து ஐலைனர் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு டிப் வச்சு நான் வந்து அதை ஸ்மோக் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு சிம்பிள் ஹேக் தான் அது. ஸோ அடுத்தது இப்போது நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணுறோம். அது கண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ளம்பியாக வந்து இருக்கும், ஒரு மாதிரி கசகசன்னு முடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டி இருக்கும். அதை எப்படி வந்து சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது எதோட ப்ரஷ்னால் நம்ம அந்த ஐப்ரோ அதை வந்து அதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரஷ். அந்த ஐப்ரோ ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதில் கோம்பு இருக்கும், இந்த கோம்பில் வந்து நம்ம அந்த அந்த மஸ்காராவை இந்த மாதிரி பண்ணோம்னா போட்டுட்டு அப்போ நம்ம முடி தனித்தனியாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கான்டூர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்னு பண்ணிக்கலாம். ஸோ கான்டூர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வெட்டர் வேர்ல்டோட மெகா பவுடர் பேலட்
மெகா க்ளோ பவுடர் காண்டூர் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபேஸை வந்து ஃபிஷ் மாதிரி வச்சுட்டு நம்ம காண்டூர் சீக்ஸ்க்கு பண்ணலாம். எதுக்காக காண்டூர் பண்ணுறோன்னா, ஷேடோஸ் வந்து எங்கே பர்ஃபெக்டாக ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கணும். ஒரு நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம், இது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்ம ஃபோட்டோ வந்து மெயினாக நம்ம வந்து ஃபோட்டோவில் விழுகிறோம் அப்படிங்கும்போது காண்டூர் யூஸ் பண்ணலாம். இது ரெகுலர் மேக்கப்புக்கு தேவைப்படாது. ஸோ அதுக்காக நான் வந்து காண்டூர் பண்ணணும். அது ஹெவி லைட் காண்டூர், ஹெவி காண்டூர். ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு இது பொறுத்து நம்ம காண்டூர் வந்து டெப் பண்ணிட்டே போகலாம். ஸோ வந்து நம்ம காண்டூர் போடும்போது அந்த ஃபேஸ் லைட் வந்து கரெக்டாக ஒரு ஷேடோ மாதிரி ஒழுகும்போது நம்ம ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வந்து அவ்வளோ இதாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நோஸ் காண்டூர். நோஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ மூக்கு வந்து பிளண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு மாதிரி எடுப்பாக காட்டுறது வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த நோஸில் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காண்டூர் பேலட் இல்லைன்னா ஐ ஷேடோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ப்ரௌன் லிப்ஸ்டிக் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நோஸ் இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வேணுங்கிறத பொறுத்து, டெப்த்து வேணுங்கிறத பொறுத்து நம்ம நோஸ் காண்டூர் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், இந்த நோஸ்க்கு இப்போது பிளண்டாக இருந்தது. இப்போ நான் அதை வந்து இந்த ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ வச்சு நான் இப்போ வந்து காண்டூர் பண்ணேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் ஒரு ஷார்ப்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ காண்டூர் வந்து நீங்கள் மெயினாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும் மாதிரி இருந்தால் இது தாராளமாக பண்ணுங்கள், ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள் என்னோடய நோஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக விழுதுன்னு. ஸோ இந்த சைடுக்கும் அந்த சைடுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு வேளை காண்டூர் பவுடர் கிடைக்கல, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஐலைனர் ஐ ஷேடோ கிடைக்கலனா ஒரு லிப் லைனர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு கூட நீங்கள் வந்து காண்டூர் பண்ணலாம், ப்ரௌன் லிப் லைனரில். அடுத்தது நம்ம லிப்ஸை எப்படி வந்து காண்டூர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ லிப்ஸை வந்து எப்படி நம்ம வந்து பெரிய லிப்ஸாக இருக்கும் அதை சின்னதாக காட்டணும், இல்லை சின்ன லிப்ஸை வந்து பெருசாக காட்டணும். ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக எப்படி அழகாக காட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பியூட்டி ஹேக். ஸோ ஒரு ப்ரௌன் கலர் லிப் பென்சில் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபேஸஸ் கேனடாவோட காண்டூர் லிப் அப்படிங்கிற அந்த இதே எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து அவுட்லைன் பண்ணிவிட்டு உங்களோட நடுவில் இருக்க லிப்ஸ்லேயும் இந்த மாதிரி கோடு கூட போட்டிங்கன்னா அது ஆக்சுவலி வந்து காண்டூர் டெக்னிக் அது. அதுக்கப்புறம் நைக்காவில் வந்து ஒரு நல்ல அழகான ஒரு பிங்க் பீச் ஷேட் அது. இப்போ அது வந்து ஆம்ப்ரே லிப்ஸ்க்கும் எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் காண்டூர்லேயே. ஸோ அந்த ஷேட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஒரு லைட் ஷேட் அதை எடுத்து சென்டர் பார்ட்டில் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ப்ரே லிப்ஸ் கிடைக்கும். உங்கள் லிப்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு நேச்சுரல் லிப்ஸ். அடுத்தது நம்ம லிப்ஸ்க்கு கீழே வந்து எவ்வளோ அழகாக ஒரு லிப்ஸை டிஃபைன் பண்ணலான்ட்டு. இப்போ நீங்கள் லிப்ஸ்டிக் போடும்போது கீழே வழிஞ்சிட்டா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை அழிச்சிட்டு இருக்க வேண்டாம், ஏன்னா ஃபவுண்டேஷன் மூவ் ஆகிடும். ஸோ ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் அது எங்கே உங்களுக்கு வந்து அந்த லிப்ஸ்டிக் வந்திருக்கும் இந்த மாதிரி கரெக்டாக லைன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்பஞ்சில் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லிப்ஸ் வந்து பர்ஃபெக்ட் லுக்கிங் லிப்ஸாக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான லிப்ஸ் இருக்கும். ஸோ பாருங்கள், என் லிப்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஸ்க்ரூ மூக்குத்தி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த மாதிரி ட்வீசர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ட்வீசர்ஸ் வந்து கடையில் இருக்கும். அந்த ட்வீசர்ஸில் கரெக்டாக அந்த ஸ்க்ரூவை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு மூக்குத்தியை வெளியிலிருந்து நீங்கள் வந்து கழட்டுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த மூக்குத்தி வந்து ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு போடணுன்னா கூட இந்த மாதிரி பிடிச்சிட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.